السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பிறப்பு முதல் இறப்பு வரை இஸ்லாம் கூறும் வழிமுறை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கிற வரைக்கும், அதையும் தாண்டி மரணத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மிக துல்லியமாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் நல்லவனாக வாழ முடியும், இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையில் அதை தெளிவுபடுத்தி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படியான ஒரு கொள்கை கோட்பாடு என்பது இஸ்லாம் தவிர வேற எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த கொள்கையிலையும் கிடையாது. சும்மா அவர்களுக்கு என்ன தோன்றுதோ நல்லதுன்னு கருதுகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்வார்களே ஒழிய, அவர்களுடைய மத கோட்பாடு, அவர்களுடைய வேத புத்தகம் என்று வைத்திருக்கக்கூடிய வேத புத்தகங்கள், அதுகளெல்லாம் இதற்கு சரியான வழியை காட்டாது. ஒருத்தன் பிறந்து விட்டால் அதுக்கடுத்து என்ன செய்யணும், அவனை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதுக்கடுத்து என்ன செய்யணும், அவன் வளர வளர அவனுடைய நிலைப்பாடு என்ன, வாலிப வயது அடைந்து விட்டால் அவனுக்குரிய சட்டங்கள் என்ன, அதை தாண்டி அவனுக்கு சட்டம் என்ன, திருமணமானால் அவனுக்கு சட்டம் என்ன, திருமணத்தினுடைய சட்டங்கள் என்ன, இப்படி எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கத்தினுடைய வழிமுறையின் அடிப்படையில், மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நெறிமுறையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் அது சரியான பதில். நம்மை அடுத்து இருக்கக்கூடிய, அண்டி இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்கள் என்ன வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்கிறார்களோ, அந்த வாழ்க்கை வழிமுறையை நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையாக ஏற்று முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நாம நம்முடைய வழிமுறையை, தூய்மையான இந்த இஸ்லாமிய வழிமுறையை, இறைவனுடைய மார்க்கத்தினுடைய வழிமுறையை அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை விட்டுவிட்டு அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் நாம ஏற்று வாழக்கூடிய மக்களாக நம்முள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். இது நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நம்ம இடத்துல எல்லாம் இருக்கும் பொழுது அடுத்தவனிடத்துல கையேந்துவது என்பது அது பிச்சைக்காரத்தனம். நமக்கு எல்லா வழிகாட்டுதலும் தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்தில், படைத்தவனுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில், முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில், பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் விட்டு அங்கேயும் இங்கேயும் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மார்க்கத்தை கொண்டு போய் விட்டு விட்டார்கள். இது நினைக்கும் போது ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கக்கூடிய அந்த மரணம் வரைக்கும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக வழிகாட்டுகிறது. அனைத்தையும் சொல்ல முடியாது என்றாலும் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம், சொல்லிவிடுவோம். அதாவது தம்பதிகள் திருமணமாகிறது, திருமணமானதான் குழந்தை பிறக்கும், பிறந்ததுக்கு அப்புறம் தானே வாழ்க்கை வரும். அப்ப திருமணமானவுடன் அந்த கணவன் மனைவி முதலாக தனக்கு பிறக்க போற குழந்தைகள் ஆனா பெண்ணா என்று தெரியாவிட்டாலும் அந்த குழந்தைக்காக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் எங்கள் மூலமாக இந்த பிறக்கக்கூடிய இந்த சந்ததிகளை நீ சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக ஆக்கி அருள்வாயாக, சைத்தானிடமிருந்து இந்த குழந்தையை பாதுகாப்பாயாக என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். அதுபோக கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட போதும் இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்றாங்க. இறைவா, உன்னுடைய பெயரால் நான் தாம்பத்தியம் கொள்கிறேன், இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக எனக்கு குழந்தை ஜனிக்குமேயானால் அந்த குழந்தையை சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், சைத்தானுடைய தூண்டுதல் தீண்டுதல் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டுவிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப தாம்பத்தியத்தையே ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறது. கணவன் மனைவி சேர்வது என்பதே ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அங்கேயும் ஒரு துஆ செய்துவிட்டு எல்லாம் எங்களுடைய இந்த சந்தோஷத்தின் மூலமாக குழந்தை உண்டாகுமையானால் அதை சைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி அப்பையிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்க சொல்றான். அப்ப குழந்தைக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோல அந்த குழந்தை சைத்தானிடம் தீண்டுதலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்புறம் அந்த குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மக்கள் இன்னொரு மதத்தில் கலாச்சாரத்தை அப்படி உள்ள கொண்டு வராங்க. அப்படி 2 மாசமாகும் 3 மாசமாக அந்த பெண்கள் இயற்கையாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வுகள், அசதிகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும், சந்தோஷங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் ஆகிவிட்டா போதும், வளகாப்புங்கிற பேர்ல ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை, அனாச்சாரத்தை இஸ்லாத்திற்குள் எடுத்துக்கொண்டார்கள். இது எங்க இருந்து உண்டாயிருக்குன்னு பார்த்தோம்னா இது இன்னொரு மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எல்லாரும் கருவுற்றிருந்தாங்க, குழந்தை பெற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பிள்ளை பெற்றாங்க. அதே மாதிரி எத்தனையோ நபி தோழர்கள் பிள்ளை பெற்றார்கள். எல்லாம் கர்ப்பமாய் தானே பிள்ளை பெறுவாங்க. 10 மாசம் ஆகுமா இல்லையா? 9 மாசம் 10 மாசம் ஆகும். இதுக்காக, இந்த கர்ப்பத்திற்காக, கர்ப்பம் உண்டாய் ஒரு 7 மாசம் மகிழ்ச்சிக்காக அவர்கள் இந்த வளகாப்புங்கிற பேர்ல நடத்தினாங்களா, திருவிழா நடத்தினாங்களா, கொண்டாட்டங்கள் நடத்தினார்களா, இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டார்களா என்றால் இல்லை. இது பிற்காலத்தில் இன்னொரு மதத்தவர்கள் இதை புனிதமாக கருதி கை நிறைய காப்பு போட்டு உடைக்கிறது. அதுக்கு இது கையில காப்பை போட்டு உடைக்கணும், அள்ளி போட்டு கீழே போட்டு உடைச்சிட வேண்டியதானே. கையில காப்பை போட்டு அதை உடைக்கிறது. இப்படி என்ன மகிழ்ச்சிங்கிற பேர்ல ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களோடு அவர்கள் எதை வழிமுறையாக கொண்டு வந்தார்களோ இது கூட அந்த ஆரம்பத்தில் இருந்ததாக தெரியல. அந்த மதத்தில் கூட ஆரம்பத்தில் இருந்ததில் பிற்காலத்தில் நிறைய உண்டாக்குறாங்க. தனக்கென்று ஒரு சந்தோஷத்திற்காக, தனக்கான ஒரு மகிழ்ச்சி. அவங்க மதத்தில் வழிகாட்டுதல் இல்லை, எதை வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேண்டாலும் செய்யலாம், தவறுன்னு சொல்ல முடியாது, ஆதாரம் கேட்க முடியாது. ஆனா நம்ம மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு விரும்பினதை செய்ய முடியாது. என்ன நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்குதோ, நம்மளுடைய வழிகாட்டுதல்ல என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. இஷ்டத்துக்கு செய்வதாக இஸ்லாத்தில் இருக்க முடியாது. இஸ்லாத்தில் இருப்பதாக ஒருத்தர் முஸ்லீம் என்று தன்னை சொல்வானையானால் அதனுடைய சரியான பொருள் என்ன? நான் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன், இறைவனுடைய போதனையை ஏற்று நான் செயல்படுத்தக்கூடியவன், இறைவன் தூதர் மூலமாக எதையெல்லாம் வழிகாட்டியிருக்கானோ அந்த அடிப்படையில் நான் நடக்கக்கூடியவன். இதுதான் முஸ்லீம் என்பதற்கு அர்த்தம். அப்ப முஸ்லீமாக இருந்தால் இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்க வேண்டுமே ஒழிய விரும்பியவாறு என்ன செய்ய முடியாது. அப்ப அவர்களை பொறுத்தளவுக்கு எதை வேண்டாலும் செய்யலாம். ஏன்னா அவர்களுக்கு எந்த வழிகாட்டு நெறிமுறையும் கிடையாது, வழிகாட்டுதலும் கிடையாது. ஏன் என்று கேட்பதற்கு ஆளும் கிடையாது, ஆதாரம் கேட்பதற்கு உண்டான அவர்களுக்கு ஆதார நூல்களும் கிடையாது. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அப்ப இந்த வளகாப்புங்கிற பேர்ல ஒரு கும்மாளம் நடத்தப்படுகிறது, ஒரு கூத்து நடத்தப்படுகிறது, ஒரு அனாச்சாரங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் தாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. தாய் வீட்டுக்கு போறது என்பது அந்த நேரத்தில் அவங்க
தாயோட கணவன் இருந்தாண்டா வீட்டிலே இருப்பாங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. அதிகமான வேலை வெட்டிகள் பார்க்க முடியாது. அப்போ மாமியா வீட்டில் இருந்தாங்கன்னா அது பெரிய சுமை. மாமியை சும்மா நோய் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா, இப்போ தான் ஏழாம போய் உட்காந்துருக்க நேரத்தில் சாயா போடு, இப்படி என்னத்தையாவது போட்டு நோய் நோய் அரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அது பிள்ளை பெறக்கூடிய நேரத்தில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கட்டுமே, விரும்பியவாறு இருக்கட்டுமே அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. சரி, அங்கே மாமியா வீட்டுக்கு போயிட்டாங்க. அது பெண்ணுடைய தாயார் வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்கன்னா அங்கே பிரசவம் பார்க்குறாங்க. இந்த பிரசவத்தினுடைய செலவு என்பது ஆண்மகன் தான் பார்க்க வேண்டும். உன்னுடைய குழந்தை தானே, அதுக்கு இன்சில் தானே போட போறாங்க, அதுக்கு நீ தானே பெருமையா பேரை சொல்ல போற என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தையினுடைய பிரசவ செலவு என்பது கணவன் தான் பார்க்க வேண்டும். கணவன்கிட்ட காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, மாமியா வீட்டுல கொஞ்சம் வசதியா இருக்கிற அவங்களா விரும்பி செஞ்சுட்டாங்கன்னா அது வேற. ஆனா இது என்ன நடைமுறையாக இருக்கிறது என்றால் தலைப்பிரசவம் என்பது மாமியா வீட்டில் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டாவதும் சிரமப்பட்டாவதும் கையில காசு இல்லை என்றாவதும் கடனுக்காகவும் வட்டிக்கு வாங்கியாவதும் அதை செய்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து விட்டால், ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க யார் வீட்டுல, மாமியா வீட்டுல. பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுமை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பெண் குழந்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவங்க மூஞ்சி கருத்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாமியா வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா கொஞ்சம் மூஞ்சி கருத்துருது. ஏன்? அதுக்கு 2 பவுனுக்கு சங்கிலி போட சொல்லுவான், அதுக்கு இடுப்புல அருணாக்குடி கட்ட சொல்லுவான், அப்புறம் கையில காப்பு போட சொல்லுவான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னாச்சு, ஒரு பவுன் 25,000 ரூபாய், ஒரு 5 பவுண்டா என்னது 3 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சு. யோசிப்பாங்களா இல்லையா? ஏற்கனவே திருமணங்கிற பேர்ல அது நிறைய அனாச்சாரங்கள் நடந்து வரதட்சணை கொடுத்து ஊரை வளைச்சு சோறு போடுறோங்கிற பேர்ல ஏற்கனவே பல லட்சங்களை அழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன்ட்ட நீ மீண்டும் செலவழி என்று பிரசவத்திற்கு டெலிவரி, நார்மல் டெலிவரியா இருந்தா ஒரு 20-25,000 முடிஞ்சிருது. இது ஆபரேஷன் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. காசுக்காக சும்மா வேணாலும் அறுத்து போட்டுறாங்க. அப்பதான் நிறைய குழந்தை பெற்றுக்கிற மாட்டார்கள் என்பதற்காகவும் செய்கிறார்கள், காசு பணத்திற்காகவும் செய்கிறார்கள். இது திட்டமிட்டு ஒரு பக்கம் நடக்குது. அப்ப ஆபரேஷன் என்று வந்து விட்டால் நெருக்கி 1 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் என்னது இப்படியாக போகுது. அப்ப பிரசவ செலவு என்பது மணமகன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணமகன் உள்ளூர்ல இருக்கிறாரு, கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, அவங்க அதிகப்படியான காசு வச்சிருக்கிறாங்க, அவங்கள விரும்பி செய்யறோங்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது வரதட்சணை ரேஞ்சில் வராது. ஆனா மற்றது என்னது, கட்டாயப்படுத்தி செஞ்சுதான் ஆகணும் என்ற சடங்கு சம்பிரதாயத்தோடு இருக்குமே. ஆனால் இதுவும் ஒரு மறைமுகமான ஒரு வரதட்சணை தான் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சு வந்துடும். சரி, இப்ப நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. இப்ப குழந்தை பிறந்தவுடன் 7வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழிமுறையை சொல்லித்தராங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் அக்கீகாவுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக 7வது நாள் அக்கீகா கொடுங்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து கொடுங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து கொடுங்க என்ற ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஒரு வழிமுறையை சுன்னத்தை அதிகமான மக்கள் பேன்றது கிடையாது. இன்னைக்கு அங்கங்க ஒண்ணு நடக்குது, 1-2 அக்கீகாங்கிற பேர்ல நடக்குது, பேன்றது கிடையாது. ஆனா அக்கீகாவோட பிணைக்கப்பட்டிருக்கிற செய்தியை மட்டும் பிரச்சாரம் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, கல்யாண முடிக்கையில கொடுக்குறான் அக்கீகாங்க, திருமணம் முடிக்கல, திருமணத்துக்கு 1 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கறி வருது, என்ன மாப்பிள்ளைக்கு அக்கீகா கொடுத்தாங்கன்னா, இல்ல மாப்பிள்ளை வந்து 7 நாள் ஆகுது, 70 வயசாக போகுது, 7-7 வயசாக போகுது, அக்கீகா கொடுத்தங்கிற பேர்ல அக்கீகா கறி வருது. பாக்குறமா இல்லையா? அதே மாதிரி பருவ வயதா 15 வயசு அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அக்கீகா அப்ப கொடுக்கல, நாங்க இப்ப கொடுக்கிறோம். இந்த அக்கீகாவுடைய சட்டம் என்ன, 7வது நாள்ல தான் கொடுக்கணும், 7 தாண்டிட்டே கிடையாது. இது வந்து ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை, சக்தி இருந்து விரும்பினால் செய்யலாம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிராங்கா விட்டுறாங்க. ஒண்ணு தகப்பன் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, அல்லது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் செஞ்சாலும் மகிழ்ச்சியின் அடிப்படையில் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக ரசூலுல்லாஹ் தான் அக்கீகா கொடுத்தார்கள். அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, இது ஒரு சந்தோஷம், குழந்தை பிறந்த ஒரு மகிழ்ச்சிக்க நகை போடுறது சந்தோஷத்துல போடுறது இல்லை. பெரும்பாலும் என்னது 2 பவுன் நகை, 3 பவுன் சங்கிலி போடுறது, இடுப்புல அருணா கொடியை கட்டுறதெல்லாம் பெரும்பாலும் விரும்பி செய்யறது இல்லை. செய்யாட்டா கேள்வி கேட்டுருவாங்களே, உன் பேட்டிக்கு என்ன செஞ்சுட்டு கேட்டுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யறது. இது ஒரு ஆடு எடுத்து வலிமா கொடுக்கிறது என்பது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இது குடும்பத்தார்கள், மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்கள், பெண்ணுடைய குடும்பத்தார்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் சேர்ந்து என்ன ஆக்கி அரிஞ்சு சாப்பிடலாம். ஆனா கறியை கொடுத்து விட்டுறாங்க, இன்னத்துக்கு போட்டு மசாலா போட்டு செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இதாங்க நீங்க ஒரு 100 கிராம் கறியை வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆட்டை அறுத்து 105 பங்கு வைக்கிறது, இது எவன் வீட்டு சட்டியில போட்டு ஆனத்தை காய்ச்சிறது, அந்த கறியை கொடுத்து என்ன செய்யறது, எனக்கு வரல உனக்கு வரலன்னு பஞ்சாயத்தை கொடு, அப்படிலாம் தேவை கிடையாது. மொத்தமா போட்டு ஆக்கிட்டு ஆளு கொஞ்சம் சோறை கொடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஒரு ஆட்டை அறுத்து 10 கிலோ கறியை வந்து 100 பேருக்கு கொடுத்தா என்ன இருக்கு, அதுல 100 கிராம் கறி இருக்கு. 100 கிராம் கறி என்பது சிட்டியில ஓகே, 100 கிராம் கறி கொஞ்சம் பொழுத வைக்கிறாங்க. நம்ம ஆளுகளுக்கு பத்துமா, சட்டி நிறைய போட்டு காய்ச்சினா தான் அவன் இந்த மாதிரி இருக்கும்.
திங்கிறானா இல்லையா, சட்டி நிறைய போட்டு காய்ச்சணும். அதனால துளுக்கம் திண்டு கட்டானே சொன்னாங்க. திங்கிறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது நம்ம ஆளுகளுக்கு. அப்ப 100 கிராம் கறியை கொடுத்து அது இதை காட்டிக்கு ஒரு பஞ்சாயத்து, பிச்சைக்காரி 100 கிராம் கொடுத்து விட அப்படின்னு. ஆனா மனசார வாங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கொடுத்து விடுறாங்களா, அன்பா கொடுத்து விடுறாங்களா அப்படின்னு வாங்கக்கூடிய ஆள் கூட கிடையாது. அதையும் நக்கல் சொல்லக்கூடிய, அதையும் குறை சொல்லக்கூடிய அப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க. கொடுக்குறாங்க, நறுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடணும். யார் கோவிச்சாலும் கோவிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதனால ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா மொத்தமா போட்டு ஒரு சட்டியில போட்டு ஆக்கி ஆளுக்கு கொஞ்சமா சொத்தை கொடுத்து விட்டுற வேண்டியதான். அப்படி இது அக்கீகா என்பது மார்க்கத்தில் உள்ளது. அது மாதிரி பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது நாள் பிறந்த அன்னைக்குன்னு பேர் வைக்கலாம், 7வது நாள்லையும் பேர் வைக்கலாம். இந்த பேர் வைக்கிற கூத்து இருக்குது, சுப்ஹானல்லாஹ். ஆலிம்சா வரணும், தேனை தொட்டு வாயில வைக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், இந்த மாதிரி சொல்லி ஊதணும், அப்பதான் பேர் வை உள்ளக உட்காரணும். இப்படி நம்பிக்கிறாங்களா இல்லையா? ஆலிம்சா வராம எங்கேயாவது பேர் வைக்கிறாங்களா? இல்ல. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றான். மிகப்பெரிய ஒரு ஆலிம்சா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி பேர் வைத்ததா சொல்றான். நபிமாரை காட்டிலும் சிறந்த ஆலிம்சா யாரா இருக்காங்களா? ஆலிம்களே சிறந்த ஆலிம்கள் யாரு? நபிமார்கள். அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடியவங்க அவங்க தானே. உலமா என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் அவங்க தான். அல்லாஹ்வுடைய வஹீயினுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த நபியாக இருக்கிறார்கள். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யுது? குழந்தை பிறந்தவுடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையை கையில் எடுத்து என்ன செய்றாங்க? அந்த பெண்மணி பேர் வைக்கிறார்கள். அது வரலாறு வேற. ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பள்ளிவாசல் நேர்ந்து விடணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில் எல்லாம் பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லை என்று சொல்லியும் பள்ளிவாசலுக்காக விட்டார்கள். அந்த குழந்தையை கையில் தூக்கி வைத்து விட்டு, இன்னி சம்மைதுஹா மரியம், என்னுடைய மகளுக்கு மரியம் என்று நான் பேர் வைத்து விட்டேன் சொல்லிவிட்டு, யாழ் இந்த குழந்தையையும் இந்த குழந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை சந்ததிகளையும் சைத்தானிடமிருந்து பாதுகாத்துரு ஒரு துவா. குழந்தையை கையில வைத்துக் கொண்டு, எல்லாம் இந்த குழந்தைக்கு இன்ன பேரை வச்சிருக்கிறேன், அப்துல்லான்னு வச்சுட்டேன், அல்லது அப்துல் ரஹ்மான் வச்சுட்டேன், அல்லது வருஷம் முகமது வச்சிருக்கேன், அப்படி வச்சுவிட்டேன். வச்சுட்டு என்ன செய்யணும்? ஏழை இந்த குழந்தைக்கு இந்த பேரை வச்சிருக்கிறேன், என்ன பேர் இப்ராஹிம் வச்சிருந்தாங்க, ஏழை இப்ராஹிம் நபி மாதிரி சாலியான பிள்ளை ஆக்கி வை அப்படிங்கிற ஒரு துவாவை. இது சைத்தானை விட்டு பாதுகாத்துரு, இதனுடைய சந்ததியையும் பாதுகாத்துரு, சாலிகான குழந்தை ஆக்கி வச்சிருக்கிற ஒரு அல்லாஹ்விடத்துல ஒரு உருக்கமான ஒரு கோரிக்கை. இந்த உருக்கமான கோரிக்கை என்பது யார் தான் செய்வா? பெத்தவங்க தான் செய்வாங்க. என் பிள்ளை நல்லா வரணுங்கிற அக்கறை என்ன விட உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் ஏதாவது காசு பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக சொல்லுவீங்க நீங்க. ஆனா உள்ளத்துல இருந்து வருமா? உண்மையாக வருமானா வராது. அப்ப நம்ம குழந்தை நல்ல பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, சைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகாத, சைத்தானுடைய தீய சக்திகளுக்கு ஆளாகாத, வடிகட்டு நாசமா போய்விடாத நல்ல குழந்தையாக வேண்டும் என்று பெற்றவர்கள் விரும்புவார்கள், அல்லது பெற்றோருடைய தகப்பனார் விரும்புவார்கள். என் பிள்ளை நல்லா இருக்குன்னு என் அப்பா ஆசைப்படுறமா இல்லையா? என்ன பத்தவனுக்கு ஆசை இருக்கும்ல, அல்லது அந்த பிள்ளையை பத்தவருக்கு ஆசை இருக்கும். அப்ப யார் வேணாலும் என்ன செய்யலாம்? அந்த தாயை எடுத்து பேர் வைக்கலாம், அல்லது தகப்பனை எடுத்து பேர் வைக்கலாம், அல்லது அந்த குடும்பத்திலே இந்த குடும்பத்திலே அழகான ஒரு பேரை சுட்டி விட்டு ஒரு துவா செஞ்சிட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பேர் வைக்கிறதுக்கு பத்திரிகை அடிக்கிறாங்களா இல்லையா? பத்திரிகை அடிச்சு ஊரை கூப்பிட்டு விருந்து ஓடுறாங்களா இல்லையா? பேர் வைக்கிற விருந்து நடக்குதா இல்லையா? இது இன்னொரு மதத்துல மொய் வாங்குறதுக்காக செய்வாங்க. புள்ள பிறந்தவங்க என்ன செய்யுது? மொய் வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் காசு பணத்துக்காக அவங்க செய்யறது. இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவங்க திருப்பி வாங்கணும். இவன் ஒரு பிள்ளையை பத்தி வச்சிருப்பான், 4 பிள்ளையை பத்தி வச்சுட்டு 50 காசையும் வாங்கிடுவான். ஒரு பிள்ளை பத்த வந்து 50 பேர்லையும் காசு வாங்கினா என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் அதிகமாக்கணும். எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அவனுக்கும் தெரியாது, ஏன் வைக்கிறோம்னு மற்றவனுக்கும் தெரியாது. ஃபங்க்ஷன் அதிகமாக்கி காசை வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபங்க்ஷன் உண்டாக்கி இருக்கிறாங்க. நமக்கு என்ன பேர் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிஸ்மி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல என்ன செய்வாங்கண்டா, பிறந்த குழந்தை என்ன செய்வாங்க? கொண்டுட்டு போவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தா அங்க ஒரு நம்பிக்கை நிலவுது. என்ன நம்பிக்கை நிலவுதுண்டா, யூதர்கள் மூலமாக முஸ்லீம்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு விட்டது, இனிமே முஸ்லீம்களுக்கு யாருக்கும் புள்ள பிறக்காது அப்படிங்கிற ஒரு வதந்தி. சூனியமெல்லாம் ஒன்றும் கிடையாது, வைக்கவே முடியாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வச்சு எவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று இந்த ஹதீஸை நிறுவனம் செய்யுது. அப்ப இப்படி ஒரு வதந்தி பரவுது. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அஸ்மா பின்த் அபூபக்கர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய சகோதரி, ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சி நீச்சி மாதிரி, ஆயிஷா தங்கச்சி மச்சி தானே, அந்த ஒரு உறவு முறை. அவங்க என்ன செய்யறாங்க? மக்காவுடைய கர்ப்பமாகி என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தா மதீனாவில் வச்சு என்ன செய்யறா, முதலாக ஒரு குழந்தை பிறக்குது. முஸ்லிம்கள் அனைவருக்கும் சந்தோஷம். மதீனாவுக்கு வந்துட்டா புள்ள பிறக்காதண்டாங்க, சூனியம் வச்சுட்டு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. அந்த யூதர்கள் பரப்புனார்கள்.
ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் அழகான ஒரு ஆம்பளை புள்ள பிறகு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி. சூனியம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, சூனியம் வைக்க முடியாது, அதனால ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு இந்த ஹதீஸ் பெரிய ஒரு ஆதாரம். அப்ப அந்த குழந்தையை அஸ்மா ரலியல்லாஹு தூக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில மெண்டு அதனுடைய உமிழ் நீர் அந்த குழந்தையுடைய வாயில வைத்து விட்டு அப்துல்லா என்ற பேர் வைக்கிறாங்க. அப்துல்லா பின் சுபைர் என்கிற பேர், சுபைர் வாப்பா பேரு, அந்த குழந்தையுடைய பேர் அப்துல்லா. நம்ம ஆளுக்கு யாரும் பேரிச்சம்பழத்தை மட்டும் வாயில ஊற்றி விட்டுறாதீங்க. நம்ம அதெல்லாம் அது பரக்கத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உமிழ் நீர் பரக்கத்தான நீர். அவங்க என்ன தஹ்னீக்னு சொல்லுவாங்க இதை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை மெண்டு அது உமிழ் நீர், அதுதான் குழந்தைக்கு முதலாக ஊட்டப்பட்ட உணவுங்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்க முன்னாடி அந்த உணவு கொடுக்கப்பட்டது. அது நம்ம செஞ்சிடக்கூடாது. என்னது, பிள்ளைய பத்திக்கிட்டு பேரிச்சம்பழத்தை மெண்டு வாயில ஊற்றிட்டு வைங்க, ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், வஹீயின் மூலமாக அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணுமோ அது பரக்கத்து துவா வேண்டி என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அந்த குழந்தைக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு தேனி லேச தொட்டு வச்சுக்கலாம். பிறந்த குழந்தைக்கு முதல்ல இனிப்பு அது சட்டமும் கிடையாது, நம்மளுக்கு விளங்கி வச்சிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு முதல்ல இனிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் என்ன செய்றாங்க, தேனை கொண்டு போய் முன்னாடி வச்சிருந்தது. ஆலிம்சா பேர் வைக்க போகும்போது இன்னும் சொல்ல பேர் எப்படி வைக்கிறாங்கடா, பேர் வைக்க ஆலிம்சா மாடி கொண்டு வைப்பாங்க. அந்த குழந்தை எதிர்த்து ஓடி போயிடுவான். அப்படியான பிள்ளைகள்லாம் பேரை கொண்டு வைக்கிறது. பேர் பிறந்த உடனே வச்சிட வேண்டியதானே. ஆனா இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. ஆஸ்பத்திரியிலேயே பதிவு செய்யணும், பேர் ஆஸ்பத்திரியிலேயே பதிவு செய்யணும், அதான் பெர்த் சர்டிபிகேட், அதான் தலையெழுத்து அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன செஞ்சாங்க, ஆஸ்பத்திரியில பேர் எழுதி கொடுத்துடுறாங்க. ஆனா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தனியா வைக்கிறாங்க. பேர் எழுதி கொடுத்துட்டா கூப்பிட்ட முடிஞ்சு போச்சு. ஏன் கேட்க போகுது, பேர் எதுக்கு வைக்கிறது? அடையாளப்படுத்துறதுக்கு தானே. ஒரு ஆளை அடையாளப்படுத்துவதற்கு கூப்பிடுவதற்கு. கூப்பிட்டா ஏன் கேட்கணும். இப்போ 50 பேர் டேன்னு கூப்பிட்டா யார் ஏன் கேட்கறது, ஏன் கூப்பிட்டா யார் கேட்கறது? அப்துல்லா அப்படின்னா அவர் என்ன பாய் சொல்லுங்க அப்படிம்பாரு. அதுக்கு தான் பேர். ஆனா பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கண்ட கடிதத்தையும் பேரை வச்சு விட்டுறது. ஒரு காலத்தில் இங்கே பார்த்தீங்களாக்க நம்ம ஊர்ல சாவுல் ஹமீதுங்கிற பேரை பார்த்தீங்களாக்க, சாவுல் ஹமீது யாருந்த கோச்சுக்கிற இப்ப இல்லை, இப்ப தெரிஞ்சுட்டாங்க. ஒரு காலத்துல சாவுல் ஹமீதுங்கிற பேர் நிறைய இருக்கு. இது என்ன சாவுல் ஹமீது யாருக்கான்னு தெரியுமா? நாகூர்ல அடங்கியிருக்காரா இல்லையா? அவர் பேர் சாவுல் ஹமீது கிடையாது, அவர் பேர் அப்துல் காதர் தான். அவர் சாவுல் ஹமீது என்ன செய்யாரு, கஞ்ச செவ்வாயின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் பெரிய கடவுளாக ஆக்கப்பட்டு பார்க்கலாம். நாகூர் ஆண்டவர் துணை எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்க பிள்ளைக்கு நேர்ந்துக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய சிறுக்கு தெரியுமா? அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறது அல்லாஹ்னு சொல்றான். நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம், நாம நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கொடுக்கிறோம், நாம நாடியவர்களை ஒண்ணுமில்லாம மலனாக ஆக்கிடுறோம். இது நம்மளுடைய அதிகாரத்தில் இருக்குது, நாம தான் கொடுக்கிறோம் நல்லா சொல்றான். என்ன செய்யறது, பிள்ளை இல்லாம என்ன செய்யறது? சவுல மீது ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளையை தந்துருங்க. இன்னும் சொல்லப்பா அவர் பிள்ளை பெறல. அதான் அதில் உள்ள மிக வேடிக்கையான விஷயம் தெரியுமா, அவர் கல்யாணம் வைக்கல, பிள்ளையும் பெறல. அவர் பேர்ல ஒரு யூசுஃப்னு ஒரு ஆள் வச்சிருப்பாரு, அது அவர் பிள்ளை கிடையாது. அது என்னது, வேற ஒரு ஆள் பிள்ளை, ஒரு வளர்ப்பா எடுத்து வளர்த்தார ஒழிய அவர் திருமணமா முடிக்கல. அவர்கிட்ட போய் என்னது பிள்ளையை தாங்க, அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துருவான். பேரத்துக்கு என்ன வைக்கிறது, சாவுல் ஹமீது வைக்கிறது. இந்த சாவுல் ஹமீது ஏன் வச்சாங்க தெரியுமா? அவருக்கு பேர் ஏன் சாவுல் ஹமீது வச்சாங்க தெரியுமா? அவன் அரசனுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வைக்கப்பட்டது. இவன் பிள்ளைக்கு என்ன செய்யறான், அரசனுக்கு அரசன் அப்படின்னு வைக்கிறான். வைக்கலாமா அப்படி? அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். இந்த பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க, தடுக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவர் பேர் வைத்தால் மலிக்குல் அம்லாக் என்று பேர் வைக்காதீர்கள். இந்த மலிக்குல் அம்லாக்னா என்ன? அரசனுக்கெல்லாம் அரசன் இருக்கும். இந்த பேரை வைக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பான ஒரு பேர் இந்த பேருங்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சாவுல் ஹமீதுன்னு பேர் வைக்கிறாங்க. சாவுல் ஹமீது வைக்கிறாங்க. அதே ஜஹாங்கீர்னு பேர் இருக்குது. அதே மாதிரி என்னது ஷாஜஹான் இருக்குது. இதுக்கெல்லாம் நல்ல அர்த்தம் உள்ளது கிடையாது. இப்ப விலங்கிக்கிட்ட இப்ப மாற்ற முடியாது. இப்ப அபிட விட்டு போடணும், கெஜெட்ல மாத்தணும், அதுக்கு பத்திரிகையில கொடுக்கணும், அது நிறைய ஆவணங்கள்ல நம்ம பேர் பழைய பேரா இருக்கு, அப்படிலாம் இருக்குது. அதனால மாத்தணும்னு சொல்லல. விலங்கிக்கிறீங்க, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல அந்த பேர்கள் இருக்கக்கூடாது. சாவுல் ஹமீதுங்கிற பேரை ஒளிஞ்சு போயிடணும். அதுபோக பாத்தீங்களாங்க, சாவுல் ஹமீது பெரும்பாலும் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அதை திட்டிடக்கூடாது. பெரும்பாலும் இங்க பாத்தீங்களாங்க ஆள் மரகலண்ட மாதிரி தான் இருக்கு பாருங்க. சாவுல் ஹமீதுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய சில நல்லவர் இருக்கிறாங்க, அப்துல் ஹமீது பேர் மாத்தனவங்க இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதிகமான ஆட்களை சுற்றி நீங்க பாத்தீங்களாங்க, அது ஒரு மாதிரியான ஆட்களா தான் இருக்கு. இப்படி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மொய்தீன் ஆண்டவன் பேர் வைக்கிறது. யார் அந்த மொய்தீன் ஆண்டவன்? அப்படி போனீங்க, இப்படி வைக்கிற பேரே பார்க்கணும். மைதீன் பிச்சை, மொய்தீன் ஆண்டவர், அவர் எப்படி அந்த பேர்ல வைக்கிறது? இது என்னது, பகதாதில் அடங்கி இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளையை கேட்கிறது. அவர் பிற்காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேல அப்புறம் கல்யாணம் வச்சாரு. ஆரம்பத்தில் கல்யாணம் வைக்காம காடவு செடின்னு போயிட்டாரு. அப்புறம் 50 வயசுக்கு மேல கல்யாணம் வச்சு 80 பிள்ளையை பெற்றாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. 54 பிள்ளையை நம்ம பெற்றாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. 28 ஆம்பளை பிள்ளைங்க, 24 பொம்பளை பிள்ளை பெற்றாரு. இப்ப 50 வயசுக்கு மேல கல்யாணம் வச்சு 55 பிள்ளை பெற்றாரு எழுதி வச்சிருக்காங்க. சரி, பெற்றுட்டு போறாரு, அது பிரச்சனை இல்லை. எத்தனை கல்யாணம் வச்சு பெற்றாலும் அவருக்கு தானே பிறந்திருக்கு, அது நமக்கு பஞ்சாயத்து இல்லை. அப்ப அவர்கிட்ட போய் பிள்ளையை கேட்கறது.
கேட்கலாமா? இப்படி பிள்ளைய கேட்கலாமா? அப்படி கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது. படைத்த எல்லா இடத்துல துவா செய்யணும் எல்லா குழந்தைய கேட்டு. ஆனா நம்மளுக்கு பேர் வைக்கிறது சாவுடு மீது மொய்தி மிச்சை இப்படி அல்லாஹ் பிச்சைன்னு வச்சா பிரச்சனை இல்லை. அது அல்லாஹ் கொடுத்த பிச்சை. சதக்கத்துல்லாங்கிறதுக்கு அதான் அர்த்தம். சதக்கத்துல்லா அல்லாஹ் கொடுத்த தர்மம் அப்படின்னு அர்த்தம். சதக்கத்துல்லா அல்லாஹ் பிச்சை இது பிரச்சனை கிடையாது. மொய்தி மிச்சைன்னு பேர் வைக்கிறது, மைதி மிச்சைன்னு பேர் வைக்கிறது, இந்த மாதிரியானது மொய்யத்தின்னு பேர் வைக்கிறது, இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? இதுகெல்லாம் என்னது வைக்கக்கூடிய இதெல்லாம் அவருக்கு சார்பாக வைக்கிறது. மொய்தீன் தான் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் வரலாறு பின்னணி வரலாறு பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டும் காமெடிமா இருக்கு. அதெல்லாம் பேச முடியாது. இந்த மொய்தீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் ஏன் வந்தது அப்படின்னு நீங்க பின்னாடி வரலாறு போனீங்களாங்க. மார்க்கம் சக்கராத்து காலில் கிடந்ததாகவும் சாவை பார்த்து கிடந்ததாகவும் அது போய் இவர்கிட்ட போய் முறையிட்டதாகவும் இவர் மார்க்கத்துக்கு புத்துயிர் கொடுத்து கிளப்பினதாகவும் அதனாலதான் அவருக்கு பேர் மொய்தீன் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு அப்ப நல்ல அழகான பேர்களை என்ன செய்ய வைக்கணும். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பேர் என்பது அப்துல் ரஹ்மான், அப்துல்லா இப்படி சொல்றாங்க. அது மாதிரி கெட்ட பேர்களாக இருந்தால் மாத்தி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பேர்களாக வைக்கணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளுடைய பேர் அதுதான். கெட்ட அர்த்தங்களோட நீங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு வச்சு விட்டுருவீங்க. அது போக வாயில நுழையாத பேர்லாம் வைக்கிறாங்க. என் பிள்ளைக்குள்ள பேர் யாருக்கு இருக்கக்கூடாது பாக்குறான். இந்த ஊர்லயா இருக்குதா, இந்த உலகத்திலயா இருக்குதா, இல்லாத ஒரு பேரை வைக்க என்னென்னமோ வைக்கிறோம். வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன அர்த்தம் கூட தெரிய மாட்டேங்குது. எந்த மொழியில உள்ள பேர்ல தெரியல. அப்படி பேர்லாம் வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுக்காக நல்ல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய பேர் எந்த மொழியில உள்ளது வைக்கலாம். சீனாவிலாம் பார்த்தீங்களாங்க, சைனாவிலாம் பார்த்தீங்களாங்க, அந்த இந்தோனேசியாலாம் பார்த்தீங்களாங்க, அந்தந்த மொழியில தான் பேர் வைப்பாங்க. அவங்கவுங்க மொழியில வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அழகா அன்புண்டு வைக்கலாம், வைக்கலாம், வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எப்படி வேணா நல்ல அழகான அர்த்தம் இருக்கக்கூடிய சிறுக்கான இணை வைப்பு காரியங்கள் இல்லாத அழகான பேர் வைங்க. அந்த குழந்தைக்கு அந்த பேர் என்பது இன்னும் சொல்ல போனா அந்த பேர் என்பது அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை மாற்றுறதோ இல்லையோ, சில நேரங்கள் அந்த செயல்பாடுகள் நீங்க பாருங்க, நீங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அந்த குழந்தை வந்து என்னது பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி சில குழந்தைகள் இருக்கும். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியில வந்து எத்தனையோ பேர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நல்லவர்களும் இருக்காங்க, அந்த பேர்ல உள்ள கெட்டவனும் இருப்பான். நம்ம அப்படி சொல்ல நல்ல பேர்களை வைக்கணும். அதுக்கு தோதா அல்லாஹ் ஆக்கி வைன்னு கேட்கணும். அப்படி என்ன செய்யணும், நம்ம பேர்களை வைக்கும் பொழுது அந்த இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது இது கம்பல்சரியாக கொடுக்கணும். இப்ப நம்ம தாய்மார்களை பொறுத்தளவுக்கு அதுல ரொம்ப என்ன செய்யறாங்க, ஒரு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி சீக்கிரமாக நிப்பாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறையும் என்பது உண்மை. ஒன்னு அழகுன்னு பார்க்கறது யார், புருஷன் தானே பார்க்க போறாரு. உன் பிள்ளைய கொஞ்சம் புருஷன் கொஞ்சம் மாட்டாரா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. குழந்தைக்கு எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை அந்த முறை அந்த அளவுக்கு என்னது ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல தாய்ப்பால் சம்பந்தமாக சொல்லும் போது கவுலைனி காமிலைனி சொல்றான். 2 ஆண்டுகள் முழுமையாக பால் ஊட்ட வேண்டும். இப்ப நம்ம ஆளுக்கு சாப்பிட்ற சாப்பாடுல 3 மாசம் பால் ஊட்டினாலும் பத்தாம கிடக்கு. அவ்வளவு சாப்பாடு தெம்புள்ளாத சாப்பாடு, சத்து இல்லாத சாப்பாடு. சத்தான சாப்பாடுகள்லாம் யாரும் இப்ப சாப்பிட்றதே கிடையாது. பால் என்ன செய்யும், 3 மாசம் 4 மாசம் தன்னால நின்று போயிடுது. அதனால ஆரோக்கியமான சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. குழந்தைக்கு ஆரோக்கியமான பால் கொடுங்க. பால் கொடுப்பது என்பது அந்த குழந்தையினுடைய கடைசி வரைக்கும் அந்த என்னது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் இருக்கும். இந்த தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள் தான் இந்த நோஞ்சானாக வர்றது, இந்த புட்டிப்பாலை கொடுத்த ஆளை பெருத்து விடுறது. பெருத்து தான் போக முடியும், தெம்பு இருக்காது, சத்து இருக்காது. அப்ப தாய்ப்பாலை கொடுக்கறது என்னது 2 வருஷம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் 2 வருஷம் நம்ம ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி வரும். சில குழந்தை 2 வருஷத்தை தாண்டி முடிச்சு அப்படி கொடுக்க கூடாது. 2 வருஷத்தோட பால் குடி மறக்கடிக்கப்பட்டணும். 2 வருஷத்தை தாண்டி கொடுக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்கிறாங்க. அப்படி சில பேருக்கு வருது, எல்லாம் கொடுத்துருக்கான். அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊறுது. 2 வருஷத்துக்குள்ள பால் குடிய மறக்கடிச்சிடும். 2 வருஷத்துக்கு மேல கொடுக்க 2 வருஷம் நல்லா சொல்லிட்டதுனால அதுக்கு மேல பால் கொடுக்கக்கூடாது. இதை முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு ஊக்குவிக்கணும். அது மாதிரி கணவனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், பால் ஊறக்கூடிய அந்த மாதிரியான மீன் உணவுகள், அந்த மாதிரியான உணவுகளை என்ன செய்யணும், வாங்கி கொடுத்து தாய்ப்பால் அப்பதான் அந்த குழந்தைகள் என்ன செய்யும், ஆரோக்கியமா இருக்கும். அது வளர நேரங்களில் எல்லாம் நீங்க துவா செய்யணும். தொழுகை என் குழந்தைய நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, சாலிகான குழந்தைகளாக, மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய குழந்தையாக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக மாறும். அப்ப என்ன செய்யணும், பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சுன்னத்து பண்றதுன்னு ஒன்று இருக்குது. இடையே குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா, இந்த பொம்பளை பிள்ளையா இருந்தா காது குத்துறது அதுக்கு சம்மந்தம் கிடையாது. காது குத்துறது நபி வழியில் உள்ள ஆதாரங்கள் கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தவும் கிடையாது. அவங்க காலத்துல காது குத்துனார்கள், இவர்களுக்கு காது குத்தப்பட்டது. பாத்திமா ரலியல்லாஹு காது குத்தப்பட்டது, ஜைனப் ரலியல்லாஹு காது குத்தப்பட்டது, அஸ்மா ரலியல்லாஹு காது குத்தப்பட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு காது குத்தினார்கள் அப்படிங்கறத இந்த செய்தியும் கிடையாது. காது குத்துறதுங்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது, அதை விட்டுறணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுன்னத்து பண்ணுவது என்பது ஒரு நபி வழி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையிலிருந்து வரக்கூடிய நபி மொழி.
என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது வந்து என்னது இயற்கை மரபுகளில் உள்ளது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தொடர்ந்து வருகிறது இந்த சுன்னத்து பண்றது. யூதர்கள் சுன்னத்து பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ விட்டுவிட்டாங்க. அவங்க வந்து என்னது அவங்க மார்க்கமே மாறி போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க வந்து ஒரு கடவுளை வணங்கணும்னாங்க, அவரையே கடவுளாக்கிட்டாங்க. அவர் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது கிடையாது. பின்னாடி வந்த 4 சுவிசேஷக்காரர்கள் அவங்க தான் என்ன செய்யறாங்க, அவங்க பேர்ல உள்ள செய்திகளை என்ன செய்யறாங்க, சும்மா அவங்களா எழுதுறாங்க. அப்படித்தான் இருக்கிறத ஒழிய நிறைய மறக்கடிக்கப்பட்டு போச்சு. அப்ப வாழையடி வாழையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியிலிருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியிலிருந்து வந்தா இவங்களாம் முக்கியமான ஆளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு வழி வருது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழியாக ஒரு வழி வருது. இப்ப 2 வழி வருது. இப்ப இந்த 2 வழியில இவங்க 2 பேரும் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போய் நேரா செய்யும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி. இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபி, இப்படி போகும். அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில 2 பெரிய சந்ததிகள் வருகிறது. எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் பண்ணுவது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம், இது உடலுக்கு பாதுகாப்பான விஷயம், இந்த பால்வினை நோய் ஏற்படுவதிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தரக்கூடியது. அந்த சிறுநீர்கள் அந்த முன் தோல்ல நின்று கொண்டு, அல்லது தாம்பத்தியின் போது விந்து துடிகள் முன் தோல்ல நின்று கொண்டு அது சரியான முறையில் கழுவப்படாமல் மிகப்பெரிய ஒரு வந்து அந்த பால்வினை நோய்கள் வருவதற்கு பெரிய காரணமாக இருக்கிறது. அதுபோக தாம்பத்தியத்தில் பூரண சுகம் கிடைக்காமல் இருக்கிறது, உடனடியாக அந்த தாம்பத்தியத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏற்படுவதற்கெல்லாம் இந்த சுன்னத்து பண்ணாமல் கத்தனா செய்யாமல் இருப்பதுதான் காரணம் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதனாலதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன செய்யாங்க, ஆனால் இந்த தொட்டிகளில் விடக்கூடிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆஸ்பத்திரியில் என்ன செஞ்சிடணும், சுன்னத்து பண்ணணும் என்ற சட்டத்தை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அப்ப இப்படி ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை இருக்குது. இந்த சுன்னத்தை வந்து நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கல்யாணம் ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு பேரே என்னது, சுன்னத்து கல்யாணம். இதுக்கு பத்திரிக்கை இப்ப அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. குதிரை எடுக்கிறதுல இருந்து, மாலை போடுறதுல இருந்து, கோட்டு சூட்டு போடுறதுல இருந்து, ஊரா சுத்துறதுல இருந்து, பள்ளிவாசல் பாத்தியா ஓதுறதுல இருந்து, தர்கா கூட்டிட்டு போய் பாத்தியா ஓதுறதுல இருந்து, அவனுக்கு ஜூஸுங்கிற பேர்ல கொடுத்து அவனை கொண்டு போய் என்னது அப்படி சக்கராத்து ஆள்ல ஒன்று போட்ட மாதிரி போட்டு ஆருக்கு தூக்கி போடுறது, இப்படியான ஒரு இதுக்கு ஊற வளர்ச்சி விருந்து போடுறது, பந்த போடுறது, மைக் செட்டு கட்டுறது, இப்படி என்னது பெரிய டூம் டாக்கி விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு. காதங்காதி யாருக்கான் தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்ப சின்னத்து பண்ணப்பட்டது யாருக்கான் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்ப சின்னத்து பண்ணப்பட்டது யாருக்கான் தெரியுமா? சின்னத்து பண்ணிருப்பாங்கல்ல, பண்ணணும்ல, யாருக்கும் தெரியாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கடா, நாங்கள் பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் தான் சுன்னத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குழந்தையிலே பண்ணி, இப்ப பருவ வயது என்பது 2 வயசு பிள்ளைக்கு ஜட்டியை போடாட்டா ஒரு மாதிரியை வெக்கப்படுறாங்க. அதெல்லாம் இப்ப வந்துருச்சு, அறிவு வளர்ச்சி கூடி போச்சு. என்னது கர்ப்பத்தில் இருக்கையிலேயே சத்து ஊசி போட்டு, அந்த ஊசி போட்டு, இந்த ஊசி போட்டு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வளர்ச்சி. 10 வயசுல செய்யக்கூடிய வேலையெல்லாம் இப்ப என்னது 3 வயசு பிள்ளை செய்யுது, 2 வயசு பிள்ளை செய்யறத பாக்குறோம். அப்ப வந்து சிறு வயசுலயே சின்னத்து பண்ணுவது என்பது அவர்களுக்கு ரொம்ப சுகாதாரமானது, ராகத்தானது. தெரியாதவர்களுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கக்கூடிய செஞ்சோம்னா என்ன செய்யாது, அதனுடைய வழிகள் தெரியாது, அந்த இதுகள்லாம் என்ன செய்யாது, அதிகமா தெரியாத அளவுக்கு சிறு வயதிலேயே என்ன செஞ்சிடணும், சின்னத்து பண்ணிடணும். இப்ப சின்னத்தெல்லாம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வணக்க வழிபாடுகளுக்குள்ள உள்ள கொண்டு வரணும். அல்லாஹ் ரசூலை பற்றி அறிமுகப்படுத்தணும், குர்ஆன் ஓதுவதற்கு பயிற்றுவிக்கணும். அவர்கள் இப்படியே என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய வழிமுறையை நாம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த வழிமுறைகள்லாம் நாம அறிஞ்சிருந்தா தான் அந்த நமக்கு அந்த குழந்தைக்கு என்ன செய்வோம், திணிப்போம். குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை தேடி போவோம், கற்றுக் கொள்வதற்கான ஆர்வத்தை ஊட்டுவோம். அப்ப இப்படி என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு 5 வயசு 6 வயசு 4 வயசுலாம் வந்துட்டா குழந்தைகளுடைய அறிவு வளர்ந்துருது. அதிகமான பேச்சுகள் பேசக்கூடிய, எல்லாம் அறிந்த எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடிய பேச்சுகள்லாம் நிறைய குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்க. எல்லாமே என்னது, இந்த ஹார்மோனுடைய மாற்றம் நிறைய ஏற்பட்டு போச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுல இருந்து என்னது, குழந்தைய உள்ள வச்சு பெருசாக்கி ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்து அதை சத்து ஊசி, சத்து மாத்திரை, அது இதுன்னு போட்டு, அது போக தடுப்பூசிங்கிற பேர்ல என்னென்ன ஊசியெல்லாம் போட்டு எல்லாம் தெரியற மாதிரி ஆகி போச்சு. இந்த ஒரு காலத்துல சொல்லுவாங்க பிஞ்சிலேயே பழுத்த உண்டு, இன்னைக்கு எல்லாமே பிஞ்சிலேயே பழுத்து போச்சு. அப்படி என்னது நிலைமை ஆகி போயிடுச்சு. அப்ப அதனால சரி மார்க்க வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் குழந்தைகளை. அது வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ், ரசூல், மார்க்கம், இஸ்லாம், தீன், குர்ஆன், தொழுகை இப்படிங்கிற அந்த போதனைகளின் அறிவுரைகள் நாம் அறிந்து அதை மக்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு 4 வயசு 3 வயசு 4 வயசுலாம் வந்து விட்டேன். 3 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. புள்ள வந்து பிற்காலத்தில் பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய படிப்பு படிக்கணும், கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யணும். அவன் படிச்சு வர காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் இருக்காது, அது வேற மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுக்காக 2 வயசு பிள்ளை என்ன செய்யறாங்க, பிளே ஸ்கூலுண்டு 2 வயசு 2.5 வயசு பிள்ளைய பிளே ஸ்கூலுங்கிற பேர்ல அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் செய்யறாங்க. ஓதுற வழிக்கு அனுப்புறது இல்லை, ஓதி கொடுக்கறது இல்லை, அல்லாஹ் பத்தி சொல்லி கொடுக்கறது இல்லை, அது கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் மூட்டுறது கிடையாது.
இப்படி எதுவுமே தொழுகையை பற்றி உண்டான ஆர்வம் மூட்டுறது கிடையாது. நம்ம தொழுதா தான் பிள்ளை நம்மளை பார்த்து தொழுவோம். நீங்க நிறைய இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த சின்ன பிள்ளைகள்லாம் தொழுகிற மாதிரி போடுவாங்க போட்டோ. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது சில நேரங்களில் வேணும்னு செய்ய வச்சு இருக்கிறதாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தொழுவதன் மூலமா அந்த குழந்தை என்ன செய்யும், தன்னால தொழு விருப்பை விரிச்சுக்கிட்டு தொழுகும். அந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் ஆர்வமா இருக்குமே, ஆனால் அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக வரும். அப்ப என்ன செய்யணும், நம்ம முதல்ல மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்க வேண்டும். இது வரைக்கும் தான் அந்த நேரத்தில் சொல்ல முடியும். அதனால இஸ்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவான வழிகாட்டுதலை காட்டுது. அதனால நம்ம மார்க்கத்தை அறிந்து அதை நம்ம குழந்தைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய வழிமுறை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை சொல்றதுக்கு ஒரு ஜும்மா உரையெல்லாம் பத்தாது, சரியா? அதனால என்ற அளவுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். இன்ஷால்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய வழிமுறை என்ன செய்யுங்க, நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹுங்கிறாங்க. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நாம முதல்ல செய்யணும். அதை குழந்தைகளுக்கு செய்ய தூண்டணும், அடுத்தவர்களுக்கு ஏவணும். இந்த ஒரு வழிமுறை என்ன செய்யணும், நம்ம செய்து கொள்ள வேண்டும். மிச்சம் உள்ள செய்திகள்லாம் நிறைய கல்யாணங்கள் இதெல்லாம் நம்ம பல தடவை பேசப்பட்டதான். இன்ஷால்லா நீங்கள் என்ன செய்யுங்க, தேடி படிச்சுக்கிறங்க. அதுக்குண்டான நிறைய செய்திகள்லாம் இணையதளங்களில் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் தேடி படிச்சுக்கிறங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா, சில வரக்கூடிய ஜும்மா அடுத்த ஜும்மாவில் என்ன செய்கிறாங்க, கர்நாடகாவில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில்